ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நார்மல் அரிசி ஒன்று இருக்குது, அண்டு அந்த அரிசியில் வரக்கூடிய வெள்ளை கலரில் அரிசி மாதிரியே ஒன்று இருக்குது. இது என்னன்னே தெரில. ரேஷனில் வாங்கக்கூடிய ரைஸில் இந்த மாதிரி இருந்தது. பச்சரிசிலையும் இருக்குது, புழுங்கல் அரிசிலையும் இருக்குது. அந்த அரிசி மட்டும் பாருங்கள் தனியாக தெரியுது, பிரைட்டான ஒயிட் கலரில் இருக்குது. இதை நம்ம உடச்சி பார்த்தா உடையவே மாட்டேங்குது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயம் தண்ணியில் பட்டுருச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. பாருங்கள் எப்படி ஒட்டிக்குது பாருங்கள் விரலில். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்குது. ஸோ இதை வாஷ் பண்ணுறதுக்கு லைட்டாக அதில் தண்ணி ஊற்றி பார்த்தேன். தண்ணி ஊற்றினோன்னே அந்த ரைஸ் மட்டும் தனியாக மேலே அப்படியே மிதக்குது, ஃபுல்லாக மேலே மிதக்குது. தனியாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த வெள்ளை கலரில் அது மட்டும் தனியாக பிரைட் கலரில் தெரியுது. இது சாப்பிடலாமா வேணாமா என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கான்னு தெரியல. இது என்னன்னு தெரிஞ்சால் யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அரிசி வாஷ் பண்ண பிற்பாடு அந்த அரிசி மட்டும் இப்படி தனியாக கொஞ்சம் பெருசாகிட்டு தெரியுது பாருங்களேன். மறுநாள் காலையில் ஊற வச்சுருந்தேன். மறுநாள் காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைஸை கையில் எடுத்து நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே மாவு மாதிரி கரைஞ்சிருது. நார்மல் ரைஸ் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இந்த ரைஸ் அப்படியே கரைஞ்சி கூழ் மாதிரி ஓடிடுது. இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சுருக்க கிண்ணியில் எவ்வளோ ரைஸ் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உடம்புக்கு நல்லதா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இதில் தான் நம்ம மாவு அரைச்சி சாப்பிட்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.